இருக்கிறது, இன்ஜினியரா இருக்கிறது, புரியுதா, வக்கீலா இருக்கிறது, ஆசிரியரா இருக்கிறது, இவங்க மட்டும்தான் மிகப்பெரிய பணிகளை காணும். எல்லாத்தையும் காட்டிலும் மிகப்பெரிய பணி வந்து மக்களுக்கு வந்து ஆற்றுவது. சரியா? அதனால உங்களுடைய குறிக்கோள் வந்து நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், அதுவும் ஆகுங்க சொல்லல, புரியுதா, வேண்டாம்னு சொல்லல. அதே நேரத்துல இவர்களை போல உண்மையானவர்களாக தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் பணியாளராக மாறணும். அதுவும் 2 முறை இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் மீது, மக்கள் இவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு இவங்களுடைய பணி செம்மையா இருக்கு. புரிஞ்சுச்சா? அதனால நீங்களும் வருங்காலத்துல புரியுதா ஒரு நேர்மையான தூய்மையான மக்கள் பணியாளராக மாறணும். ஒரு கவுன்சிலரா, நகர்மன்ற தலைவரா, அமைச்சரா, சட்டமன்ற உறுப்பினரா, முதலமைச்சரா கூட மாறணும். எத்தனை பேர் மாறுவீங்க? கை தூக்குங்க. ஓகே, ரொம்ப ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன கண்ணு? அதனால ஐயா வந்து இன்னைக்கு நமக்குலாம் என்னது, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு புரியுதா, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இவங்களை போலவே நீங்க மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா அவர்களை நான் கூப்பிட்ட உடனே என்னோட எளிய அழைப்பை ஏற்று உடனே வந்திருக்காங்க. ஓகே, மக்கள் பணி ஆச்சுவீங்களா?